ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடெக்ஸில் அனலைஸ் பண்ணி எப்படி ப்ரொஃபிட் பண்ணுறது அதை பற்றி தான் வீடியோவில் நம்ம இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஒரு ட்ரேடுக்கு $30 யூஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரேட் எடுத்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம்னா ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் வச்சு ட்ரெண்டை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேயா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒரு ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னா கெண்டில்ட ப்ரெஷர் பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஒரு இப்படி இருக்கிற இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 3 கேண்டில்ஸ் ரெட் வந்திருக்கு. எகெயின் ஒரு க்ரீன், எகெயின் பேக் டு பேக் 3 ட்ரேட்ஸ் ரெட் வந்திருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்ம வேறு அசெட் பார்க்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஆக்டிவாக இருந்திருக்காங்க இந்த கேண்டிலில். ஸோ லாஸ்ட்டுக்கு இந்த கேண்டில் க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், வேறு அசெட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த அசெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லஸ்ட ப்ரெஷர் இருக்குது. பார்த்தீங்கன்னா 3 கேண்டில்ஸ் தான் க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதான் லாஸ்ட்டுக்கு ஒரு டோஜியா எண்ட் ஆகிருக்கு. ஸோ எகெயின் செல்லர் தான் கண்டினியூ பண்ணுறான். ஸோ நான் இதுக்கு நெக்ஸ்ட்டு வர கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில் போகணும். இந்த இடத்துல டவுன் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டில் முடியுதா இல்லை லொஸில் முடியுதான்னு. இந்த ட்ரேட் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணேன்னா, இங்கேருந்து இந்த லெவல் வரைக்குமே செல்லர்ஸ் தான் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கேண்டில்ஸ் தான் க்ரீன் கலர் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கொண்டு போய் இந்த இடத்துல செல்லர்ஸ் ஸ்டில் ஆக்டிவாக இருந்து எகெயின் ஒரு டோஜியா முடிச்சிருக்காங்க. டோஜியை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகெயின் பியரிஷ் செல்லர்ஸ் தான் கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பியரிஷ் கேண்டில் போகணும். நான் இந்த இடத்துல டவுன் என்ட்ரி எடுத்திருக்கேன். இந்த ட்ரேடு நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்க்கலாம். இந்த பையர்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணினாங்கன்னா ஸோ நான் இதுக்கு நெக்ஸ்ட்டு எகெயின் ஒரு அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா பையர்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு போவாங்கன்னு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கேண்டில் இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணுதான்னு. ஏன்னா ஸ்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பையர்ஸ் தான் ஆக்டிவாக இருக்காங்க. ஒவ்வொரு கேண்டிலுமே ரொம்ப வால்யூமாக வந்திருக்கு. ஸோ நமக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த லெவலில் இந்த புல்லிஷ்கள் பிரேக் பண்ணல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள், நம்ம வேறு கரன்சி பார்க்கலாம்.
ஓகே. இந்த இடத்துல பார்க்கலாம் நமக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு டவுன் ட்ரேடுக்கு. ஏன்னா, இதில பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு செல்லர்ஸ்ட்ட ப்ரெஷர் இருக்கு. ரொம்ப விக்கு வச்சிருக்கு. ஸோ, நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்ப ரன் ஆகுற கேண்டில் வந்து ஆ ஓகே. இந்த ட்ரேடு வந்து நமக்கு பையர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க. ஸோ, நம்ம இந்த மார்க்கெட்ட வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மார்க்கெட். ஸோ, கேண்டில் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஸோ, இப்ப ரன் ஆகுற கேண்டிலும் பார்த்தீங்கன்னா வந்து செல்லர்ஸ்ல பேரிஷ் கேண்டில் தான் போகுது. நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் டவுன் ட்ரேடுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேண்டில்ல வந்து பையர்ஸ் ஆக்டிவா இருக்காங்க. ஸோ, நம்ம வந்து இந்த மார்க்கெட் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே. நான் வந்து இதே அசெட்ல வந்து டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்றேன். பையர்ஸ் வந்து ஆக்டிவா இருந்தாலுமே, லாஸ்ட்டுக்கு வந்து இந்த கேண்டில் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ, அகெயின் செல்லர்ஸ் தான் கன்டின்யூ பண்ணுவாங்கன்னு, இந்த இடத்துல வந்து நான் வந்து டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்ல முடியுதா? இல்ல லாஸ்ல முடியுதான்னு. ஓகே. இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். இருந்தாலும் இந்த கேண்டில் வந்து கிரீன் கலர்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெயிட் பண்ணுங்க. நம்ம வேற அசெட்ல வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துலேருந்து இது வரைக்குமே பையர்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ, இதில வந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகுறாங்க ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. ஏன்னா, இந்த பையர்ஸ்க்கு ஈக்குவலா செல்லர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ, நம்ம வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது செல்லர்ஸுக்கு. ஓகே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இன்னும் என்ட்ரிக்கான டைம் வந்து 17 செகண்ட்ஸ் கிட்ட ரிமைனிங் இருக்குது. ஓகே. வெயிட் பண்ணலாம். நமக்கான என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும். ஓகே. நான் வந்து இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகுறாங்க. பையர்ஸுக்கு ஈக்குவலா செல்லர்ஸ் போவாங்கன்னு, நான் வந்து இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்ல முடியுதா? இல்ல லாஸ்ல முடியுதான்னு. ஓகே. இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி பிளேஸ் பண்ணேன்னா, லெவல்ல இருந்து இந்த லெவல் வரைக்கும் பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. ஸோ, இந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகுறாங்க. இந்த பையர்ஸுக்கு ஈக்குவலா வரத்துக்கு. இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் போகும்னு நான் வந்து டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட் தான். ஓகே. வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்க்கலாம்.
ஓகே. இந்த மார்க்கெட்டில பார்த்தீங்கன்னா வந்து பையர்ஸ் தான் ஆக்டிவா இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து அப் ட்ரெண்ட். இந்த கேண்டில்ல வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க புஷ் பண்ணுறதுக்கு. ஓகே. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் வந்து பிஹெச்கேல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ வேறு அசெட் பார்க்கலாம். ஓகே. இந்த மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா பையர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லெவலில் வந்து செல்லர்ஸ் வரானா, இல்லை பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கானான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இன்னும் 18 செகண்ட்ஸ் கிட்ட ரிமைனிங் இருக்குது டைம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. இந்த லெவலை வந்து பிரேக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் போகும்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியுதா இல்லை லாஸில் முடியுதான்னு. ஓகே. இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு டோஜி கேண்டில்ல வந்து இதில வந்து கேப் டவுன் வந்திருக்கு. நான் வந்து எகெயின் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். நான் ஏன் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேப் டவுனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, கவர் பண்ணுறதுக்கு புல்லிஷ் கேண்டில் வந்து 100% வரும். ஸோ நான் லொஸ் பண்ண அமௌண்ட்டையும் ரெக்கவரி பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் அப் ட்ரேட். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ட்ரேடு வந்து ஷுவர் ஷாட் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் போகும். ஏன்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்குமே ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. ஸோ அந்த கேப் டவுனை ஃபில் பண்ணுறதுக்கு 100% ஒரு புல்லிஷ் கேண்டில் போகும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரேடு வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் முடியுதா இல்லை லாஸில் முடியுதான்னு. ஓகே. இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணேன்னா, இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் போகும்னு நான் வந்து அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரீன் கலர் டோஜி கேண்டில். ஸோ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் போகும்னு நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஏன் இந்த இடத்துல வந்து அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன்னா, இதிலேருந்து இது வரைக்கும் பெரிய கேப் டவுன் வந்திருக்கு. ஸோ அந்த கேப் டவுனை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் போகும்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்க்கலாம். ஓகே, இப்போ ரன் ஆகிற கேண்டில் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் போகும்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியுதா இல்லை லாஸில் முடியுதான்னு.
ஓகே, இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணேன்னா, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் போகும்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். இது மாதிரி தான் நான் வந்து பர்சனலாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து ரியல் அமௌண்ட்டில் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட இது வரைக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லைனா வந்து நம்மளோட யூடியூப் சேனல் பயோவில் பார்த்தீங்கன்னா வந்து கோடெக்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ணின பிறகு உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து $10,000 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கோடெக்ஸ் டீமால் தருவாங்க. அந்த டெமோ பேலன்ஸ் வச்சு உங்களுக்கு இது மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, நான் எடுக்கிற லைட் ரேட்ஸை வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் சிக்னல்ஸாக ப்ரொவைட் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லி மினிமம் ₹1000 வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பயோலையும் கொடுத்துருக்கேன். கோடெக்ஸ் அக்கௌண்ட் இல்லாதவங்க நம்மளோட லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.